இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்குல ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த கார்னரில் 2 பக்கம் வெட்டி எடுத்துட்டு 2 பக்கமும் இது மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு நீள நீளமாக வரும். அதனால் கட் பண்ணிட்டேன். இப்படி மொத்தமாக வச்சு வெட்ட தெரியலைன்னா ஒவ்வொன்றா எடுத்து கூட வெட்டிக்கோங்க, கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இது போல் நல்லா நீட்டமாக வெட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை தண்ணியில் போட்டுடலாம். இப்போ வெட்டின உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு அலசிட்டு தான் நம்ம பொரிக்கணும், இல்லைன்னா அது பசை அப்படியே இருக்கும், உருளைக்கிழங்கோட பசை. உருளைக்கிழங்க இது போல் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கழுவிட்டு இப்போ 2வது ஒரு டைம் கழுவுறேன். கழுவி எடுத்துட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிறணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ வெடிக்காது, ரொம்ப எண்ணெயும் இழுக்காது. தண்ணியை வடிச்சிட்டு இது போல் பேப்பரில் போட்டு தொடச்சிக்கலாம், ஈரம்லாம் போகிறதுக்கு. இப்போ இதை தொடச்சாச்சு. இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 300 கிராம் உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாம், ரெண்டுமே சரியளவு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம், பெருங்காயத்தூளோ ஏதோ சேர்க்க வேண்டாம், இது மட்டும் போதும். இது போல் தண்ணி ஊற்றாமல் நான் பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், தண்ணியே ஊற்றலை. உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியிலேயே இது நல்லா பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும், தண்ணி ஊற்றிடவே கூடாது. இப்போ இதை பொரிச்சிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்க வேணாம், அப்படியே பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு வரணும், அது வரைக்கும் எண்ணெயில் வேக வைக்கணும். நம்ம இப்படி கலக்கிறப்ப வர சவுண்டுலேயே தெரியுது நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு. ஆறுனா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ எடுக்கலாம். இப்போ இதில் நம்ம முதல்ல உப்பு போட்டு கலந்து தான் பொரித்தோம். அப்பையும் உப்பு பத்தலைன்னா மேலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா உப்பு நல்லா பிடிக்கும். மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனே என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.